அனைவருக்கும் வணக்கம். சனா தமிழ் டெக் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரேஷன் கடைகளில் கைரேகை வச்சு நம்ம பொருட்களை வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் ஒரு சிலருக்கு இந்த கைரேகை ப்ராப்ளம் வருது. ஸோ ஒரு சிலர் ரேகை எடுக்கிறதில்ல, எரர் வருது. ஒரு சில டைமில் எடுக்கும், கைரேகை மேட்ச் ஆயிரும், நம்ம பொருட்கள் வாங்கிக்கலாம். சம்டைம்ஸ் அந்த கைரேகை மிஷின் இருக்கு இல்லையா, அந்த கருவி ஸ்டக் ஆயிடுது. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த கைரேகை மூலம் வச்சு நம்ம ரேஷன் பொருட்கள் வாங்கிறதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால இப்போ புதுசாக ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, கைரேகை மேட்ச் பொருத்தமாக கைரேகை அவங்களுக்கு மேட்ச் ஆகாதவங்களுக்கு கருவிழி வச்சு சரிபார்த்து அவங்களுக்கு பொருட்கள் விநியோகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருவிழி பதிவு பண்ணுறது ரேஷன் கடையில் இதுக்கான கருவிகள், கருவிழி பதிவு பண்ணுறதுக்கான கருவிகள் ப்ளஸ் நீங்கள் என்னென்ன பொருட்கள் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பில்லு, அதோட பில்லுக்கு தனியாக ஒரு மிஷின் மாரி கருவி கொடுத்துருவாங்க. கருவிழி பதிவு பண்ணுறதுக்கு தனியாக ஒரு மிஷின் ஒரு கருவி மாரி இருக்கும், அதை கொடுத்துருவாங்க. ஸோ இதன் மூலமாக கைரேகை வச்சு விநியோகம் செய்வதற்கான சில பிரச்சனைகளை தடுக்கலாம். ஏன்னா கருவிழி வச்சு அவங்க பொருட்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பொருட்கள் வாங்கின உடனேயே உங்கள் செல்லுக்கு என்னென்ன பொருள் அப்படின்ட்டு எஸ்எம்எஸ் வந்துடும். அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த திட்டம் இப்போது அதுக்கான பணிகள் நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே அதுக்கான நடவடிக்கைகள் அனைத்து ரேஷன் கடைகளிலும் இதுக்கான இந்த கருவிகள் கொடுக்கப்பட்டு இதன் மூலம் கருவிழி மூலம் பொருட்கள் விநியோகிக்கும் அந்த முறைகளை இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே கொண்டு வரப்படும் அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.